பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் பெத்லெகேமில் இருந்து இந்த 2024 அக்டோபர் 7ஆம் தேதி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷமுள்ளவளாய் காணப்படுகிறேன். ஏனென்றால் போன வருடம் இதே நாள் பெரிய போராட்டங்கள் நடந்ததில்லை. துவங்கி இந்த ஆண்டு இந்த நாள் ஒரு வருடம் ஆகிறது. ஆனால் இன்றைக்கும் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் என்று சொல்லி எல்லாருமே பயந்து கலங்கி கொண்டிருந்தாங்கங்க. ஆனா வேதத்துல லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது, அந்த உயிர்த்தெழுந்து அவர் அநேகருக்கு காட்சி அளித்த பொழுதும் அநேகர் இதே மாதிரி தான் கலங்கினாங்க. ஏசப்பா கூடவே தான் இருந்தாங்க, ஆனாலும் கலக்கம் இருந்துச்சு. பாருங்க, அதுல 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் ஏசப்பா சீஷர்கள்ட்ட பார்த்து கேட்கிறாங்க, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இன்றைக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீ சந்தேகம் இருந்துச்சு. அதே நேரம் கலக்கங்களும் எல்லாருக்குள்ளும் இருந்துச்சு. இங்க நிற்கிற எருசலேம் நிற்கிற எனக்குள்ளும் அந்த கலக்கம் இருந்துச்சுங்க. ஆனா அந்த கலக்கம் வரும்போதெல்லாம் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. நமக்காக சிலுவைக்கு போய் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மறுபடியும் இந்த தேசத்துல தான் வரப்போறாங்க, இங்கதான் வரப்போறாங்க. உலகத்திற்கு எல்லாரும் நம் இந்த இடத்தில் கூட்டி சேர்க்கப்பட போகிறோம்ங்கிறது விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆனா பிரச்சனையை பார்த்த உடனே பயம், கலக்கம். நைட்டெல்லாம் நாங்கெல்லாம் நேற்றுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு தான் தூங்கினேன் நான். ஏன்னா காலையில் எப்போ அலாரம் அடிக்கும், அலாரம் அடித்தா எந்திரிச்சு எல்லாருமே அந்த ஷெல்டருக்குள்ளே போகணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் விசுவாசம் இருந்தாலும் கலக்கம் வருகிறது. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, கலங்காதீங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா கூடயே தாங்க இருக்கிறாங்க, சீஷர்களோட கூடயே தான் நடந்தாங்க. பாருங்களேன், அதுல 2 சீஷர்கள் எருசலேமில் இருந்து பாருங்க, அதுல 13ஆவது வசனம், அன்றைய தினமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அன்னைக்கு ஏசப்பா உயிர்த்தெழுந்ததை கொண்டு அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டு போனாங்க. பேசிக்கொண்டு போகும்போது ஏசப்பா கூட போறாங்க. கூட போகும்போது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. இதே மாதிரிதான் நீங்களும் நானும், பிரச்சனை இருக்குது, பிரச்சனை மத்தியில் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துங்க, பரலோகத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற கிறிஸ்து, அவர் மறுபடியும் வரப்போகிறவர். அவருடைய வருகைக்கு அடையாளமா தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அவரை நம்புகிற பிள்ளைங்க, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் பிரச்சனை வர விடுவாரா? விட்டுருவாரா? அவர் கூட இருக்கிறாருங்க. அவரு இயேசு கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க கூட நடந்து வந்து அவங்க அறைக்குள்ள போய் அங்க சென்று கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமான அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது, அவங்க கண்கள் திறக்குது. இன்னைக்கு அதே மாதிரிதான் உங்களோட என்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவே இல்லைங்க. கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் வேதத்தின் வசனங்கள் ஒவ்வொன்றையும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ருசித்து பார்க்கும் பொழுது அந்த ருசி நம்மளுக்குள்ள கடந்து செல்லும் போதுதான் பயம் நீங்கும், கலக்க நீங்கும். வாழ்க்கையில எல்லாம் ஏசப்பா எனக்காக ஏற்கனவே செய்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க ரத்தம் சிந்தி எனக்காக யாவற்றையும் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. அதை நான் பெற்றுக்கொள்ளணும். என்னோட தகப்பன் எனக்காக எல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, எல்லா சுகத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு, எல்லாமே இருக்குது. ஒரு வீட்டுல ஒரு டாக்டர் இருக்காருன்னா அந்த பிள்ளை ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா உடனே பயப்படுமா? இல்ல, அடுத்தது அவங்க அப்பாட்ட உடனே ஓடி போய் நிக்கும். அந்த அப்பா பிள்ளைய பார்த்துட்டு உடனே இதுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு. இல்ல, இது ஜுரம், அந்த மாத்திரை இல்லாம இது சரியாயிரும்னா அவருக்கு அப்பா சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதே மாதிரிதாங்க ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு மைல் தூரத்துக்கு போனாலும் பாருங்க, இந்த சீஷர்கள் எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தூரம், அவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பெத்லெகேம்ல வந்து இயேசு கிறிஸ்து ஏசப்பா வந்து உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்படியாக அவங்க நடந்து பேசிக்கிட்டே போறாங்களாம். பேசிக்கிட்டு போகும்போதும் கூட இருக்கிறாரு. ஆனா அவங்க அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கும் இந்த 7ஆம் தேதி பிரச்சனைகள் வரும்னு உலகமே எதிர்பார்த்துச்சு. ஆனா கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்ட இந்த பூமியில அவருடைய பிள்ளைகள் ரத்தம் சிந்தி மீட்டுட்டாருங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு விட்டாரு. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கலங்காதீருங்கள், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சீஷர்களை கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு தெரியுமா? அதுல ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா 50வது வசனம், பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எம்மாவூர் எங்க இருக்கு, பெத்தானியா எங்க இருக்குது இல்லையா? சோ பாத்தீங்கன்னா இந்த எம்மாவூர்னு சொல்லி நீங்க மேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதேன் தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்குது, ஏதேன் தோட்டத்துக்கு ஆப்போசிட் இருக்குன்னு சொல்லி நாங்க மேப்ல இப்ப பார்த்தோம், நாங்க இங்க உட்காந்து. சோ பாருங்களேன், அவர் பெத்தானியா வரையிலும் போறாரு. சோ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக எங்க எவ்வளவு தூரம் சென்றாலும்
உங்க வீட்டை விட்டோ உங்க குடும்பங்களை விட்டோ எவ்வளவு தூரத்துல சென்றாலும் ஏசப்பா உங்க கூடயே இருக்கிறாரு, ஏன் கூடயே இருக்கிறாருங்க. நம்மளோடு கூட அவர் இருக்கிறாருங்க. நம்மளை விட்டு விலகவே மாட்டாருங்க. அவர் அவர்களுடைய கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்து ஏசப்பா கடந்து சென்றிருக்காரு. இன்னைக்கும் இதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசப்பா உங்களை என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க ஏன் கலங்குறீங்கன்னு உங்களை பார்த்தா கேட்கிறாரு. பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. அந்த 24 அதிகாரம் 36 வசனம், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு இன்றைக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து ஏசப்பா அந்த இடத்துல இருந்து பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். அந்த இடத்துல இருந்து அவர் மறைந்து சென்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிறவங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், பரலோகத்திற்கு சென்றவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் ரத்தம் சிந்தி பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு. நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படி 1000 10,000 தூதர்கள் சேனைகளும் நமக்கு அவர்கள் ஏசப்பா கொடுத்திருக்காங்க. அதனால வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால எருசலேமிலிருந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் எருசலேமிலிருந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படி எனக்கு செய்த கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் கலக்கங்கள் மாறட்டும், பயம் மாறட்டும், பிரச்சனைகளை குறித்த பயம் மாறட்டும். ஏசப்பா நீங்க கூட இருக்குமே, நாங்க ஏன் கவலைப்படணும், நாங்க ஏன் பயப்படணும் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah.